அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்து மரபில் 4 நவராத்திரி கொண்டாட்டங்கள் உண்டு. ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை, பங்குனி என 4 மாதங்களில் அவை கொண்டாடப்படும். தை மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரியே ஷியாமளா நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. அபிராமி பட்டர் கொண்டாடியது இந்த ஷியாமளா நவராத்திரியை தான். மதுரை மாநகரில் குடிக்கொண்டிருக்கும் மீனாட்சி தேவியை ஷியாமளா தேவியின் அம்சமாக வணங்கி வழிபடலாம். இறைவி ராஜஷியாமளா தேவி என்பவள் இந்து மதத்தில் ஞானம், கலை மற்றும் பேச்சித்திறனுக்கு அதிபதியானவர். மாதங்கி தேவி என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். ஷியாமளா தேவியை குறித்து சொல்லப்படும் முக்கியமான சக்திமிக்க ஷியாமளா தண்டகம் இந்த காலத்தில் நாம் பாராயணம் செய்வது பல நன்மைகளை விளைவிக்கும். நேரமின்மையால் முழுமையான ஷியாமளா தண்டகம் நம்மால் கூற இயலாத போது பின்வரும் முக்கியமான ஷியாமளா தேவியை குறித்த துதியை பாராயணம் செய்து மனதார மீனாட்சி தேவியை நாம் வழிபடும் போது சகல நன்மைகளையும் விளைவிப்பாள் அம்பாள். அந்த அருமையான சோஸ்திர வரிகள் இதோ. சர்வ தீர்த்தாத்மிகே, சர்வ மந்திராத்மிகே, சர்வ யந்திராத்மிகே, சர்வ தந்திராத்மிகே, சர்வ சக்ராத்மிகே, சர்வ சக்தியாத்மிகே, சர்வ பீடாத்மிகே, சர்வ வேதாத்மிகே, சர்வ வித்யாத்மிகே, சர்வ யோகாத்மிகே, சர்வ வர்ணாத்மிகே, சர்வ கீதாத்மிகே, சர்வ நாதாத்மிகே, சர்வ சப்தாத்மிகே, சர்வ விஸ்வாத்மிகே, சர்வ வர்காத்மிகே, சர்வ சர்வாத்மிகே, सर्वके सर्वरूपे जगन्मातृके पाहि मां पाहि मां देवीदुप्यं नमो देवीदुप्यं नमो देवीदुप्यं नमो देवीदुप्यं नमो நமः. அன்பர்களே, இந்த அருமையான பாராயண வரிகளை டெஸ்கிரிப்ஷனில் பதிவிடுகிறேன். அதை பார்த்து அனைவரும் கூறி அம்பாளின் அருளை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.